அது என்னமோ தெரியல போ. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. அதான் பல்ல விளக்குறது இல்ல. ஏம்மா இந்த காமெடி சூப்பரா இருக்குல்லம்மா. ஆனா ஈஸியா எப்படி பல்லு விளக்கணும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். பல்லு விளக்குறதுல 2 நிமிஷம் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணணும். கடவாப்பல் பின்னாடி பல்லுல சாய்வா வச்சுக்கோங்க. சர்க்குலர் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ரவுண்டு போடுறோம் இல்லைங்களா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 2 சைடு கடவாப்பல்லுக்கும் அந்த சைடு பண்ணுங்க. முன்னாடி ஃப்ரண்ட் பல்லுக்கு மட்டும் மேலே கீழே டூத் ப்ரஷ் பண்ணுங்க. கடவாப்பல்லில் இந்த பகுதி நம்ம எல்லாரும் மெயினாக மறக்கிற பகுதி கீழ் பல்லோட உள் சைடு, அதை வெர்டிக்கலாக டூத் ப்ரஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டூத் ப்ரஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 2 மினிட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ ரொம்ப நேரம் அழுத்தி தேய்க்கிறதுனாலையும் ரொம்ப வேகமாக தேய்க்கிறதுனாலையும் நிறையா பேஸ்ட் போட்டு தேய்க்கிறதுனால பல்லு வெள்ளையாகுமா, கலரெல்லாம் போயிருமா, ரொம்ப க்ளீன் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் எவ்ரி 3 months ஒன்ஸை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்ம டூத் ப்ரஷ் டெக்னிக்கு. இந்த பேஸ்ட் தான் வாங்கணும், இந்த ப்ரஷ் தான் வாங்கணும், இந்த பிராண்டு தான் வாங்கணுங்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பேஸ்ட் வேணால் வாங்கிக்கோங்க, எந்த ப்ரஷ் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் நம்ம ப்ரஷ்ஷில் சாஃப்ட் ப்ரஷ்ஷாக சூஸ் பண்ணிக்கோங்க. சென்சிட்டிவிட்டியில் இருந்தால் அதுக்கு நம்ம டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா 2 டைம் டூத் ப்ரஷ் பண்ணணுங்க. காலையில் ஒரு டைம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் டூத் ப்ரஷ் பண்ணிங்கன்னா டென்டல் ப்ராப்ளம் எதுவுமே கண்டிப்பாக வராது. இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் தெளிவாக வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.